அரசன் வீரவர்ம சோழன் போட்டி ஒன்றை அறிவித்தான். அப்போட்டி கோட்டை கதவை கைகளால் திறந்து தள்ள வேண்டும். வெற்றி பெற்றால் நாட்டின் ஒரு பகுதி தானமாக வழங்கப்படும். தோற்றால் தோற்றவனின் கைவெட்டப்படும். மக்கள் பலவாறாக யோசித்து பயந்து யாரும் போட்டியில் கலந்து கொள்ளவில்லை. ஒரே ஒரு இளைஞன் தாமோதிரன் மட்டும் போட்டியில் கலந்து கொள்ள முன்வந்தான். அவன் சிறந்த கல்விமான், ஸ்ரீமன் நாராயண பக்தன். தம்பி, போட்டியில் தோற்றுவிட்டால் கைகளை வெட்டி விடுவார்கள். உன்னுடைய எதிர்காலம் என்னவாகும் என்றார்கள் ஊர் பொதுமக்கள். தாமோதிரன் சொன்னான், ஸ்ரீமன் நாராயண மந்திரம் சொன்னால் நம் பலம் 2 மடங்கு ஆகும். பயம் தெளியும். பக்தன் பிரகாலதனுக்காக அவதாரம் எடுத்த எம்பெருமான் எனக்கும் அருள் புரிவார். மேலும் ஐயா, வென்றால் நானும் ஒரு அரசன், தோற்றால் கைகள் தானே போகும். உயிரில்லையே. ஓம் நமோ நாராயணா என்று கூறிவிட்டு கோட்டை கதவை தாமோதிரன் தள்ளினான். என்ன அதிசயம்! கதவு சட்டென திறந்து கொண்டது. என்றால் கோட்டை கதவுகளில் தாழ்பால் போடப்படவில்லை, திறந்துதான் இருந்தது. பல பேர் இப்படிதான் இருக்கிறார்கள். தோத்து விடுவோமோ, எதையாவது இழந்து விடுவோமோ என்று எதற்கும் முயற்சிக்காமலேயே விட்டுவிடுகிறார்கள். நம்பி சொல்வோம் ஸ்ரீமன் நாராயண நாமம். நம் முயற்சி திருவினையாக்கும்.